அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சென்னை துறைமுகத்தை சுற்றி போக்குவரத்து நெரிசலை குறைக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வரவிருக்கும் சென்னை துறைமுகம் டு மதுரவாயல் வழித்தடத்தின் நுழைவு பகுதியில் லாரி நிறுத்தும் இடத்தை அமைக்க துறைமுக அதிகாரிகள் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து ஆணையம் மற்றும் மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். சென்னை துறைமுகத்திற்கு வந்திறங்கும் சரக்குகள் பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இதனால் சென்னை நகருக்குள் கனரக வாகனங்களின் புழக்கம் அதிகமாக இருக்கிறது. எனவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு விபத்துகளும் அதிகம் நடக்கின்றன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க உருவாக்கப்பட்ட திட்டம்தான் துறைமுகம் டு மதுரவாயல் ஈரடுக்கு வழித்தடம். இந்த வழித்தடத்தில் 20.56 கிலோமீட்டர் தொலைவுக்கு இரட்டை மேம்பாலம் அமைக்கப்படும். இதற்கான பணிகள் தற்போது தீவிரமடைந்து வருகின்றன. இந்த திட்டம் தொடங்கும் இடம் மதுரவாயல். அங்கு லாரிகளை நிறுத்துவதற்கான தனி இடம் அமைப்பதற்கு துறைமுக அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் தேவையற்ற வாகன நெரிசல் குறையும். தற்போது சுங்க மற்றும் டெர்மினல் அனுமதிகளுக்காக துறைமுகம் பகுதியில் லாரிகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. மதுரவாயலில் லாரி நிறுத்தம் வந்தது என்றால் துறைமுகத்திற்கு பதில் அனுமதி வாங்க வேண்டிய லாரிகள் இங்கே நிறுத்தப்படும். கடந்த ஆண்டு மே மாதம் இதற்கான கூட்டம் நடைபெற்றது. லாரி நிறுத்தத்திற்காக 10 ஏக்கர் நிலத்தை ஒதுக்க கோரி முறைப்படி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து அடையாளம்பட்டு வருவாய் கிராமத்தில் இதற்கான இடம் கண்டறியப்பட்டது. இந்த ஆண்டு மே மாதம் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை ஆணைய அதிகாரிகள் ஆய்வு நடத்தி 8.5 ஏக்கர் மற்றும் 3.5 ஏக்கர் என 2 நிலங்களை லாரி நிறுத்தத்திற்கான பார்க்கிங் உருவாக்க ஏற்ற இடமாக உறுதி செய்தனர். தற்போது இந்த இடத்தை சுத்தம் செய்ய மாநில அரசின் உதவி கோரப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி லாரி நிறுத்தம் உருவாக்கப்படும் பட்சத்தில் சென்னைக்குள் வரும் லாரிகளின் எண்ணிக்கை வரையறை செய்யப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தேவையற்ற விபத்துக்கள் தவிர்க்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா மெட்ரோவோட பறக்கும் ரயில் சேவை இணைய போகுதுங்கிற ஒரு தகவல். சென்னையில பெரும்பாலான மக்கள் ரயில் போக்குவரத்தை தான் நம்பியிருக்காங்க. சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி, தாம்பரம், செங்கல்பட்டு வரைக்குமே மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டுகிட்டு இருக்கு. சென்னையில மட்டும் தினசரி 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரைக்கும் போகக்கூடிய பறக்கும் ரயில் MRTS சேவையை சென்னை மெட்ரோ ரயில் சேவையோடு இணைக்கிறதுக்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோவோடு இணைக்கிறதுக்கு தமிழக அரசும் தெற்கு ரயில்வே நிர்வாகமும் மத்திய அரசு கிட்ட கோரிக்கையை வச்சிருந்தாங்க. பறக்கும் ரயில் மெட்ரோவோடு இணைந்தால் கூட்ட நெரிசலை குறைக்க முடியும். அதோடு பொது போக்குவரத்து வசதிகளையும் மேம்படுத்த முடியும். தெற்கு ரயில்வேயின் பரிந்துரை மற்றும் ரயில்வே வாரியத்துக்குள் நடந்த விவாதங்களை தொடர்ந்து இந்த இணைப்புக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதுல புறநகர் ரயில் சேவைகள் உட்பட பேருந்து சேவைகளும் அடங்கும். மத்திய அரசின் ஒப்புதலுக்கான முறையான தகவல் கடந்த ஜூலை 31ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு. பறக்கும் ரயில் நிர்வாகத்துடைய சொத்துக்கள் மற்றும் செயல்பாடுகளை மாற்றுவது குறித்து விரிவான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU தயாரிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கு முன்பாகவே மெட்ரோ நிர்வாகம் அதற்கான பணிகளை தொடங்கிட்டாங்க. நடப்பாண்டு இறுதிக்குள்ள அனைத்து பணிகளையும் முடிக்கிறதுக்கு மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்டிருக்கு. பறக்கும் ரயில் தண்டவாளங்கள், சிக்னல்கள், பாலங்கள், மின்மயமாக்குதல் மற்றும் கட்டிடங்கள் ஆகியவற்றை தமிழக அரசு பராமரிக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது MRTS வசம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான கட்டடங்கள் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி அளிக்கப்படும். மின்சார கடன் சங்கங்களும் தமிழக அரசிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும். 1997 அக்டோபர் மாதத்தில் சென்னை கடற்கரை முதல் சேப்பாக்கம் வரையிலான பறக்கும் ரயில் சேவை MRTS தொடங்கியது. அதன் பிறகு இந்த சேவை வேளச்சேரி வரை நீட்டிக்கப்பட்டு பணிகள் 2007ஆம் ஆண்டில் முடிவடைந்தன. தற்போது பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோவோடு இணைப்பதால் சென்னை மக்களுக்கு மேம்படுத்தப்பட்ட மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்தை வழங்க முடியும். புறநகர் ரயில் சேவை மற்றும் பேருந்து போக்குவரத்து ஆகியவற்றின் இணைப்பு என்பது பொதுமக்களுக்கு ஒரு சிறந்த பயண அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.
அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.